Welcome to Max Trader. Trade by 9:30 a.m. This video explains about a strategy by trading by 9:30 a.m. Watch this and trade safely as per your terms. Max Trader, our YouTube channel. Like it, share it. Everyone wants to be a successful trader. To be a successful trader, we should have a clear-cut strategy. In this video, I am going to explain some strategy which is to be used by 9:30 a.m. itself. It's a very simple strategy. Please try to understand the concept, understand the risk, understand the profits and trade according to your wish. Trade by 9:30 a.m. daily. Every day you will be getting these type of trades. Conditions for this, there are two types of trades. They are green trades and red trades. In the green, yesterday last candle should be green candle. Today first candle should be green candle. Check the higher point in these two candles. Find out that, mark a line on that base. You can buy above that line. Target is 1% minimum you will get. Stop is the candle low which you take entry. Same for red trades. You are going to see yesterday last 15 minutes candle should be a red candle. Today first 15 minutes candle should be a red candle. I am going to mark a line on that lower point. If that line breaks, you are going to sell. Target is near to 1%. Stop loss higher of the candle in which you take the trade. Now you can see that. Green trades. இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேத்தியோட 15 நிமிஷம் கேண்டில் கடைசி கேண்டில் என்ன கலர்ல இருக்குன்னு பார்க்குறோம். அது வந்து கிரீன் கலரா இருந்து இருக்கணும். இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கலர்ல இருக்கணும். இந்த ரெண்டு கேண்டில் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல எந்த கேண்டிலோட ஹை பெருசா இருக்குன்னு பார்க்குறோம். அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். நேத்தியோட கடைசி கேண்டிலோட ஹை பெருசா, இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பெருசான்னு பார்த்தோம். சப்போஸ் இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பெருசா இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கு மேல பை எடுக்க போறோம். அங்கிருந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா மினிமம் 1% கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க போறோம் அப்படின்னா அந்த எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோமோ அந்த கேண்டிலோட லோல ஸ்டாப் லாஸ் வைக்க போறோம். அதே மாதிரி ரெட் கேண்டில், ஃபர்ஸ்ட் நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் ரெட் கலர்ல இருக்கணும். இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கலர்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு லோ எது அப்படின்னு செக் பண்ண போறோம். எது லோயர், ரொம்ப லோயரா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். அந்த லோக்கு கீழே நம்ம செல் அடிக்க போறோம். 1% மினிமம் டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்து எந்த கேண்டிலோட என்ட்ரி நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கு மேல இருக்கிற ஹை தான் ஸ்டாப் லாஸ். இப்போ நம்ம போய் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். On 15th May, now we can see Amara Raja Battery. On 14th May, the last candle is green candle. On 15th May, first candle is green candle. So we are marking a line. We are checking the two tops. So this is the higher point. So we are marking a line on this point and we are ready to wait for the buying. This high is 561. The low is 550. So we are going to buy above 561. Minimum target is 1%. As before, as we told, the minimum target is 1%. That means near to 5 rupees and 50 paise. So our targets will be 566.5. In the next candle we got 564.5. Then in this candle we got 569.75. As we all know, the stop loss is this candle's low that didn't reached on that day. Amara Raja Battery எடுத்துக்கிட்டோம். முதல் நாள் கேண்டில் கிரீன் கலர்ல இருந்தது, ரெண்டாவது நாள் கேண்டிலும் கிரீன் கலர்ல இருந்தது. இந்த ஹைக்கு மேல பை அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஹையை உடைக்கும் போது 561 உடைக்கும் போது பை எடுத்தோம். அங்கேருந்து அது நமக்கு 569 வரைக்கும் கொடுத்துருக்கு. அப்படியே கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப் அடிக்காமையே ஹை வந்து 578 வரைக்கும் போயிருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க வைக்க போறோம்னா, எந்த கேண்டில் எடுத்தோமோ அந்த கேண்டிலோட லோல ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். அதை உடைக்காம மேல போயிடுச்சு. நம்ம டார்கெட் அப்படின்னா 1% சொல்லியிருந்தோம். 561 அப்படிங்கிற ரேட்ல என்ட்ரி பண்றோம். அதுல 1% அப்படிங்கிறது 5 rupees and 60 paise. அதை வந்து அழகா கொடுத்துருச்சு. இது டாடா கன்சியூமர். இதுல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டிலா இருந்தது. இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டிலா இருந்தது. நம்ம இந்த ஹைக்கு மேல பை பண்ணலாம்னு வெயிட் பண்ணோம். ஹோல் டே பாத்தீங்கன்னா ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அன்னைக்கு நமக்கு என்ட்ரி இல்லை. ஸோ
இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா எந்த ஸ்டாக்ல greenல வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால லைவ் மார்க்கெட்ல தேட முடியாது. We cannot find out the stocks which are in green in the mornings. So we have written a scanner in this. If you go and see scanners, you can get this. First go to charting.com. In that you go to the screeners page. There in the search box you can type VSP green VSP green you can select this. You will be getting the list of stocks in the format of green on 14th the last candle was green. On 15th the first candle is also green. As per this we are going to buy above this point 151.55. the next candle itself we got the targets. Use this scanner to find out green candles. எந்த ஸ்டாக் எல்லாம் greenல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த charting.com குள்ள போயிட்டு அந்த ஸ்கிரீனர்ஸ் குள்ள போயிட்டு VSP green போட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீனர்ஸ் வரும். இந்த ஸ்கிரீனர்ஸை வந்து நீங்க ஒரு 9:30க்கு ஆபரேட் பண்ணீங்கன்னா 9:30 அப்படிங்கிறது 9:40 குள்ள நீங்க ஆபரேட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் greenல இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். So you can start our trading by 9:30 AM. This screener tells you which stocks are in green. You can use this screener and find out the stocks and trade accordingly. Now we are going to see about red options. In the scanners we are going to type VSP red. This scanner will give you the stocks which are in red yesterday. So we got Voltas in that red. First candle is also red. So we are going to see whichever is lower. This candle low is lower. So we are marking a line here. The low is 455.5. From there it given a target of 448.5. Here also first day. Now we are seeing Cummins India. Here also yesterday last candle is also red. Today first candle is also red. So we are marking a line here. As per this strategy, if we get the low break, we are going to sell. The low breaks and then given good profits in the evening. இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலும் நேத்தியோட லாஸ்ட் கேண்டிலையும் செக் பண்ணணும். அது greenஆகவோ ரெட்டாகவோ இருந்தால் எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னா சில சமயம் அதுவும் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எந்த கேண்டில் நீங்கள் பொசிஷன் எடுக்கிறீங்களோ அந்த கேண்டிலோட லோ தான். டார்கெட்ஸ் 1% மினிமம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 1%ஓ இல்லை 0.5%ஓ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. யூ ட்ரேட் அக்கார்டிங்லி. As per these rules, you can trade the first candle and first candle and the last candle of yesterday based on it. Targets we are given that 1%. Stop loss is the candle high or low as per which you are entering. Be safe, trade safely. This is only for educational purpose. I am sharing my own views. If you wish to learn more like these strategies, you can contact us in this number. Telegram channel link is also given in the description side. You can join us in the Telegram channel. Thank you.